ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 78. நேற்று என்னெல்லாம் செஞ்சேன்னு பார்த்துடலாமா? எல்லாருமே நான் செய்கிற ரெசிபீஸுமே ஷேர் பண்ண சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றியுமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதை தவிர நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னோடய பிளேட்டை ரொம்ப நரைச்சி நிறையாலாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது. வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்னோடய பிளேட் அப்படி பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போது நான் எப்படி பசிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக நான் ஹெல்த்தியாக சாப்பிடல அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சாப்பிட்ற குவான்டிட்டி தன்னாலவே கம்மி ஆயிருக்கு. என்னால் அதுக்கு மேலே சாப்பிட்டுக்க முடியல. டயட் இருக்கும்போது எப்படி சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே போல் எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறதும் முக்கியம்தான். டயட் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் கொஞ்சம் குவான்டிட்டி சாப்பிட முடியாது. நம்ம குடல் பெருசாக இருக்கும். நிறையா சாப்பிட்டா தான் நமக்கு பசி அடங்கும். ஆனால் 0 கேலரி டயட், அப்புறமா நல்லா ஒரு ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர் ரிச் டயட் இது போல் சாப்பிடும்போது நம்மளோட குடல் சுருங்கும். குடல் சுருங்கும்போது சாப்பிட்ற குவான்டிட்டியுமே கம்மியாக தான் செய்யும். நேற்று நான் தண்டங்கீரை கடைஞ்சிட்டு அவரைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதே தான் நானும் எடுத்துக்க போகிறேன். எனக்குன்னு நான் ஸ்பெஷலாக செய்ய போகிறது கிடையாது. என்னோட நிறைய வீடியோஸில் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எல்லாருமே வீட்டில் என்ன சாப்பிட்றாங்களோ அதையவே நம்ம சாப்பிட்டு கம்மி பண்ணோம் மட்டும்தான் நம்மளால இதை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா சில பேர் சமையலுக்கு ஆள் வச்சு செய்கிறவங்க ஆர்டர் பண்ணி அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் நம்ம செய்கிறோங்கும்போது நமக்கு பசி எடுக்கும். பசி எடுக்கும்போது நமக்குன்னு தனியாக நம்ம எப்போ செய்வோம், அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரொம்ப பசியாக ஆரம்பிச்சதுன்னா சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம், நாளையிலிருந்து நம்ம வெயிட் லாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட் ஃபுட்டை நம்ம சாப்பிடலாம். இதே மாதிரி நாளுக்கு நாள் ஸ்கிப் ஆகிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி செய்யும்போது நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி என்ன ஆகுறது? அதே போல் இதை ரொம்ப நாள் எக்ஸ்டெண்டும் ஆக முடியாது. ஆரம்பத்தில் வேணால் அவசரமாக இது போல் செய்வோம். அதுக்கப்புறமா போனால் நம்மளுக்கே வெறுத்து போயிடும். ஆனால் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற டயட் பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப மைல்டாக ஸ்லோவாக தான் கம்மியாகும், ஸ்டெடியாக கம்மியாகும், ஆனால் ஸ்டேபிளாக அப்படியே நிற்கும். ஒரே மாதத்தில் 10 கிலோ கம்மியாயிடுச்சு, 15 கிலோ கம்மியாயிடுச்சு அப்படி கிடையாது. இன்றைக்கி நான் 78வது நாளில் இருக்கேன். 1வது நாளில் என்னோடய வெயிட் பார்த்தோம்னா 94.55. எல்லாருமே இந்த அப்டேஷன் கேட்குறீங்க, நல்லா கேட்டுக்கோங்க. 94.55. இப்போ என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 86.20. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிங்க நான் எவ்வளோ வெயிட் கம்மி ஆயிருக்கேன்னு இந்த 78 டேஸில். எனக்கு இது ரொம்பவே சந்தோஷந்தான். 94.55 இருக்கும்போது என்னோடய மேல் வயிறுலாம் பார்த்தா ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சு. எனக்கே டவுட் வந்துச்சு, இப்படி ஏறிடுச்சு, கல் மாதிரி இருக்குது, இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, என்ன எக்ஸசைஸ் பண்ணால் இது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நானுமே உங்களை போல் நிறைய வீடியோஸ் சர்வ் பண்ணி மெயினாக நிறைய இந்த ஹோமியோபதி ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் அவங்க பேசுகிறது எல்லாமே நான் கேட்பேன். சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எப்படி கம்மி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்து தான் இருந்தேன். நான் நிறைய வீடியோ சர்வ் பண்ணதில் நான் கண்டுபிடிச்சது என்னதுன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு சாதம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். சாதம் மட்டும் இல்லாமல் அரிசி சார்ந்த எந்த வகையுமே, அதாவது டிஃபன், இட்லி, தோசை எதுவுமே நான் எடுத்துக்கிறது கிடையாது. அது போல் செய்யும்போது கல் மாதிரி இருந்த என்னோடய மேல் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சது, லூஸ் ஆக ஆரம்பிச்சது ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா கம்மியாக ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தோம்னா என்னோடய ட்ரெஸ்ஸுமே என்னோடய பழைய ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுற நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. உங்களுக்குமே வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கு, சில பேர்த்துக்கு ஸ்டக்காக இருக்குது, அதுக்கு என்ன செய்யலான்னு டவுட் கேட்குறாங்க. என்னால் தெரிஞ்ச சொல்யூஷன் நான் எல்லாத்து கூடயுமே ஷேர் பண்ணுறேன், நானுமே ஃபாலோ பண்ணுறேன். முந்தா நேற்று தான் புதினா வாங்கிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சேன். பழையபடி புதினாலாம் போட்டு எலுமிச்சைப்பழ ஜூஸ் போட்டு
பூசணிக்காய் ஜூஸ் குடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படியே மன நிறைவாக இருந்தது. எனக்கு பூசணிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா நம்ம குடிக்கிறோம், டேஸ்ட் இல்லாமல் குடிக்கும்போது எத்தனை நாள் கண்டினியூ பண்ண முடியும்? ஆனால் இப்போ நான் செய்கிறது போல் எனக்கு நல்லா டேஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் காலையில் வந்து நம்ம சமையல் வேலையும் சேர்ந்து செஞ்சிட்ருக்கறனால நான் எனக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா சமையல் செய்யும்போதே அந்த டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணிவிட்டு நான் வேலை பார்த்துட்ருப்பேன். நான் ஒட்டுக்கா கடகடன்னு குடிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம அதில் லெமன் ஜூஸ் எல்லாம் போடுறோம். தொண்டை வந்து ஒரு மாதிரி கரகரன்னு ஆகிறது போல் இருந்துச்சு. அதனால் நான் வந்து மெதுவாக சிப் பண்ணி ரொம்ப விரும்பி குடிப்பேன். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம விரும்பி செய்யறதுக்கும் நம்ம விரும்பாமல் ஒன்று செய்யறதுக்குமே நல்ல வித்தியாசம் இருக்குது. அதில் ரிசல்ட்டுமே வேரி ஆகும். ரொம்ப விரும்பி நம்ம செய்கிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவாக இருக்கும். வேண்டா வெறுப்பா நம்ம ஒரு ரிசல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எப்படி இருக்குங்க? அது ரொம்பவே வந்து நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுதான் அதோட மெயின் ரீசன். இன்னொரு கமெண்ட் எனக்கு வந்திருக்கு என்னென்னா, எப்போ குடித்தாலும் ஜீரக தண்ணி சூடு பண்ணி தான் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், நான் வந்து ஜீரக தண்ணி தீர தீர பிரியாணி இலையும் பட்டையும் மட்டும் 2 தண்ணிக்கு ஒரு தடவை நான் மாற்றுவேன். ஜீரகம் வந்துட்டு எல்லா தண்ணிக்குமே நான் மாற்றுவேன். அதே போல் ஜீரக தண்ணி தீர்ந்த உடனே நான் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஆனால் அப்போவே தான் நம்ம குடிப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? எப்போ குடிக்கணும்னு தோணுதோ அப்போ நான் லைட்டாக சூடு பண்ணி ஒரு சொம்பு நிறச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நான் அப்படியே சிப் பண்ணிக்கிட்டே வேலை பார்த்துட்ருப்பேன். இல்லைன்னா டிவி பார்த்துட்ருப்பேன். எதுவாக இருந்தாலுமே நான் அப்படியே மெதுவாக அதை குடிச்சிக்கிட்டே இருப்பேன் நான். இது குடிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பசியுமே கண்ட்ரோல் ஆகுறது. அந்த சூடாக நம்ம நாக்கில் படும்போது அந்த நர்வ்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சூடாக ஏதோ சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால எனக்கு பசி எடுக்கிறது இல்லை. நேற்று நான் இன்னொரு புது ரெசிபி நான் ட்ரை பண்ணேன். புதினா சட்னி நல்லாவே டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள், 4லிருந்து 5 தக்காளி இது எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை. புதினாவோட குவான்டிட்டியும் கொத்தமல்லியோட குவான்டிட்டியும் கொஞ்சம் ஈக்குவலாக போட்டுக்கோங்க. புதினா சட்னியில் புதினா மட்டும்தான் நம்ம போடணும்னு இல்லை. ஏன்னா புதினாக்கு லைட்டாக அந்த ஒரு கசப்பு தன்மை இருக்குது. அதனால கொத்தமல்லியும் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் சின்ன ஒரு துண்டு புளி, பச்சை மிளகா காரம் பத்தலைன்னா 2 வரமிளகா கூட சேர்த்திக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இது கூடவே 2 துண்டு தேங்காயும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இது போல் புதினா சட்னி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த டைமில் எனக்கு மசால் தோசைக்கு ஒன் ஆஃப் த சைட் டிஷ்ஷாக எனக்கு வந்து அவங்க இந்த சட்னி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சரி அதுதான் வீட்லேயும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த போல் சட்னி ட்ரை பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நேற்று நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா பாசி பருப்பும் ராகியும் போட்டு ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் கோதுமை ரவையில் சாதம் போல் செஞ்சுட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த தண்டங்கீரை கடையலும் அவரைக்காய் உருளைக்கிழங்கு பொரியலோடு சாப்பிட்டுக்கிட்டேன். சாயந்தரமாக கருஞ்சீரகம் டீ எடுத்துக்கிட்டேன் வெள்ளை சுண்டலோட. நீங்கள் வெள்ளை சுண்டலோட எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பழ வகை கூட எடுத்துக்கலாம். நைட்டுக்கு கொள்ளு கஞ்சியோடு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.